வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ண பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே கேன்வாஷ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. என்னோடய ஃபோட்டோ வந்துட்டு ரொட்டேட்டில் இருக்கிறனால நானும் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் கப்புள்ஸாக நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணாலும் சரி, இல்லை சோலோவாக விஷ் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் லைட்னஸை ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. உங்களோட இமேஜ் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே வந்துட்டு நம்ம பேப்பர் இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும், மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் போதும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேப்பர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் விட சொன்னேன். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாலும் சரி. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நான் இப்படி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபோட்டோ கொஞ்சம் சைடாக இருக்கிறனால இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை கரெக்டாக வந்துட்டு சென்டரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதோடைய டியூரேஷனை ஃபஸ்ட்டு வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் இப்போ கீழே அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற இமேஜ் கிட்ட ஃபேஸ் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் வந்து லுக்காக வந்து ஷோ ஆகும் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு. இப்போது வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு மென்ஷன் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க டெக்ஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு டபுள்இ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும். இதில் ஏதோ ஒரு ஃபாண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எனி ஒன் ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த பக்க கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஷேடோன்னு இருக்கும், ஷேடோ வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த பேப்பர் இமேஜ் பாக்ஸுக்குள்ளே இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மை டியர்னு போட்டுக்கிறேன். பக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெட் கலரை கொடுத்துக்கோங்க டெக்ஸ்ட்டுக்கு. இப்போ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அதோடைய சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு அதை அதுக்கு மேலே இப்போ எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கிறோனோ சேம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது யுவர் விஷ் தான். ஸோ எமோஜிஸ் ஆட் பண்ணிட்டு அதோடைய சைஸையுமே கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சைடில் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு
டிக் ஆப்ஷனை கொடுங்க. மேலே நான் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படி பேக்கில் வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு அந்த ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அந்த ஒப்பாசிட்டி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 40 இல்லைனா 50 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை செலக்ட் பண்ணி ஓனாக உங்கள் கேலரியில் இருக்க சாங்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாகவே மேக் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.